Assalamu alaikum. Hello everyone. ஸோ பிள்ளைகள் இந்த வீடியோ அதே போல ஆடியோ கிளியரா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ ஆடியோ கிளியர் ஆகுறத ஓகே. ஸோ நாம முதலாவது கிளாஸுக்குள்ள போறதுக்கு முதல் நம்மளோட மிஷன் மேங்கிற விடயத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றேன். உங்களுக்கு தெரியும், மே மாதத்துல நம்மளோட முழு சிலபஸையும் முடிக்கக்கூடிய அமைப்புல நம்மளோட பாடத்திட்டத்தை நாம வந்துட்டு செட் பண்ணி இருக்கிறோம். ரைட். அதுல உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் மந்த் வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஒன்று ஏற்பட்டிக்கு. உதாரணமா வெள்ளப்பெருக்கால சரியான நாட்டில் ஏற்பட்ட ஒரு அனர்த்தத்தால கிளாஸ் கொஞ்சம் பின்னுக்காகி நிக்கி இருந்தாலும் அது பெரிய ஒரு பாதிப்பு இல்லாம நம்ம கிளாஸ்ல டைம் ஸ்லாட்ல வந்துட்டு நம்ம பிளான்ல வந்துட்டு பெரிய ஒரு அது மாற்றத்தை ஏற்படுத்தல அப்படிங்கிறத நீங்க டைம் லைனை வச்சு பார்த்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில நமக்குரிய ஹீட் அதே போல ஜி ஃபீல்டு முடிஞ்சு இ ஃபீல்டு போய்கொண்டிருக்குது. இப்ப நம்ம எலக்ட்ரிசிட்டியை இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். சரியான ஒரு சின்ன ஒரு கேப் தான். அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். எப்படியோ நம்முடைய டைம் லைன் படி பாத்தீங்களா இருந்தால் இப்ப நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் போய்கொண்டிருக்குது, எலக்ட்ரிசிட்டியை ஆரம்பிக்கிறோம். இந்த ரெண்டு டைம் லைனை பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும் நல்லாவே இந்த ரெண்டு பாட்டும் வந்துட்டு ரொம்பவும் பெரிய பகுதி அப்படிங்கிறது. எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரொம்ப தெளிவாக படிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பிசிக்ஸ்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான இன்னும் ஒரு டாபிக் தான் யாரு, இந்த எலக்ட்ரிசிட்டியா இருக்குது. அப்ப இந்த டைம் லைன் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா நாம வெறுமனே தியரியை மட்டும் படிச்சுட்டு போறது இல்லை, அல்லது ரொம்ப மேலோட்டமான கேள்விகளை பிராக்டிஸ் பண்ண மாட்டோம். மேலோட்டமான கேள்விகளுக்கு அங்கால நல்ல டீப்பான கேள்விகளையும் கட்டாயம் பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போகணும். அதுலயும் நாம இப்ப படிக்க போற எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரையில வளமையாவே நம்ம கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போனாலும், ஒவ்வொரு யூனிட் எடுத்து அதோட சம்பந்தப்பட்ட கேள்விகளை நம்ம செய்துட்டு போனாலும், பாஸ் பேப்பர் கேள்விகளை செஞ்சா கூட இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு வளமைக்கு மாற்றமாக நாம் என்ன செய்ய வேண்டி வரும்னா, இந்த பாடம் படிப்பிக்கக்குள்ள வளமையா செய்யறத விடையெல்லாம் பல மடங்கு கூடுதலான கேள்விகளை வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா உண்மையா எலக்ட்ரிசிட்டியோட தியரியை மட்டும் படிப்பிக்கிறேன்டா மிக குறுகிய காலத்துக்குள்ள படிப்பிச்சு முடிச்சிடலாம். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது என்ன சொல்ற, எலக்ட்ரிசிட்டிங்கிற பகுதி உங்களுக்கு எப்படி நீங்க படிக்கணும்னா, உண்மையிலேயே நீங்க எலக்ட்ரிசிட்டி எப்படி படிக்கணும்னா அது உங்களோட கலந்துடணும்னு சொல்லலாம். அது நீங்க கொப்பி எடுத்து வாசித்து படிக்கிற மாதிரி இருக்காது. அது என்ன செய்யுங்க, அது கனெக்ட் ஆகிடும் சொல்லுவோம். ஒரு மின் சுற்றை பார்த்தா உடனே இப்படி கரண்ட் ஓடும், ரைட், வோல்டேஜ் இப்படி வரும், இதுக்குள்ள கரண்ட் ஓடாது, இங்க வோல்டேஜ் இந்த மாதிரி வரும், இப்படியெல்லாம் யோசிக்கிற அந்த திறன் வந்துட்டு ஓட்டவா வளர்ந்துடணும். அதனால நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம், எலக்ட்ரிசிட்டி படிப்பிக்க ஆரம்பிக்கக்கூடிய எல்லா பேட்ச்லயும் நான் சொல்ற விடயம் என்னன்னா, எலக்ட்ரிசிட்டியை பின்னுக்கு படிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துடாதீங்க. கிளாஸ்லயே படிங்க. கிளாஸ்ல அந்த டைம்லயே படிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எலக்ட்ரிசிட்டி படிச்சு முடியக்குள்ள உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். அதாவது உங்களுக்கும் படிச்சு முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் ஆகிட்டு போகல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்குண்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இன்ஷா அல்லாஹ் எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி போகக்குள்ள அவ்வளவு இன்ட்ரெஸ்டான ஒரு பாடமே எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ரைட். நான் வேணும்னா இடையில ஒரு கிளாஸ் முடிகிற அந்த எலக்ட்ரிசிட்டி முடிகிற காலத்துல நான் உங்கள்கிட்ட அது ஒரு ஃபீட்பேக்காவே கேட்கிறேனே, இப்பயே நான் சொல்லிக்கொள்றேன்.
நீங்க சொல்லுவீங்க எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு சரியான இன்ட்ரெஸ்டான பாடம் அப்படின்னு சொல்லுவீங்க. எலக்ட்ரிசிட்டி ஒரு இலகுவான பாடம், கஷ்டமான பாடம், பட் அது ஒரு இலகுவான பாடம் அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா நிறைய பேர் எலக்ட்ரிசிட்டியை கஷ்டமான பாடம் சொல்லுவாங்க. எஸ், அதை நீங்க சரிவர புரிஞ்சு கொள்ளலன்னா கஷ்டமான பாடம் தான். ஆனா நீங்க அப்படி ஃபீல் பண்ண மாட்டீங்க நம்மளோட கிளாஸ்ல அப்படின்னு நான் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். சரியான? அப்ப மேக்சிமம் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாடத்துக்குள்ள போறோம். மேக்சிமம் இதுல நீங்க ஒரு நல்ல எஃபர்ட்டை போட்டீங்களா இருந்தால் நீங்க ஒரு பெஸ்டான ஒரு ரிசல்ட்ஸ், ஒரு நல்ல ரிசல்ட்ஸ், அதாவது நாம இந்த மாதிரி ஒரு டைம்ல இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை அல்லது போடக்குள்ள அந்த அவுட்புட்டுக்குரிய ஆட்களாக இன்ஷா அல்லாஹ் நீங்க இருக்க முடியும். இந்த மாதிரி அவுட்புட்டை போடக்குள்ள அதுக்குள்ள பிரதானமான ஆட்கள் ஒரு ஆளா இந்த அவுட்புட்டுக்குள்ள நீங்க இருக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் நல்லா ஒர்க் பண்ணுங்க. ரைட்? அப்பதான் நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம், சரியா வந்துட்டு அதை டீல் பண்ணி கொள்ளலாம். ரைட்? இந்த எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரையில நாம சொல்லக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரையில இந்த பகுதி எடுத்தீங்களா இருந்தால், ரைட், எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ, இந்த மூணுல இருந்துமே, இந்த மூணு பகுதியில இருந்துமே கேள்விகள் உள்ளடக்கப்படும். எலக்ட்ரிசிட்டியை பேஸ் பண்ணி எம்சிக்யூ கேள்விகள் வரும். பெரும்பாலான எம்சிக்யூ கேள்விகளை நாம மனதால செய்யறதுக்கு ட்ரைன் பண்ணுவோம். சரியா? நீங்க இதுக்கு முதல் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்டு பாருங்க, அவ்வளவுதான் சொல்லலாம். சரி, நம்ம மனதால கேள்விகளை செய்யற அளவுக்கு வந்துட்டு என்ன செய்வோம், எம்சிக்யூ பொறுத்தவரையில மனதால நீங்க ரொம்ப ஃபாஸ்டா, பிசிக்ஸ்லயே ரொம்ப ஃபாஸ்டா கேள்விகளை செய்ய முடியுமா இருந்தா நான் சொல்லுவேன் ஒன்று எலக்ட்ரிசிட்டி, அதை விட நல்லது எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கு அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த 3 யூனிட்டும் இருக்குதாங்களா, இந்த 3 யூனிட் நம்மளோட பிசிக்ஸ்ல டைமையே ரொம்ப சேவ் பண்ணி தரும். மற்ற பாடத்துல நம்ம ஃபாஸ்டா கேள்விகள் செய்யறதுக்கெல்லாம் டெக்னிக் படிக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த 3 யூனிட், இப்ப நம்ம படிக்க போற இந்த 3 யூனிட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரானிக்ஸ், இது வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவு வேகமா எம்சிக்யூ கேள்விகளை செய்யக்கூடிய ஒரு பகுதின்னா இதான். ஃபார் எக்ஸாம்பிள் 2024, 23, பெரும்பாலான கேள்விகளை நீங்க பெண்ணை தொடாம சும்மா பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு கேள்வி எடுத்தா சும்மா பார்த்து போட்டு இப்படி வரும்னா இதான் விட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப வேகமா கேள்விகளை நம்ம உண்மையாக செய்ய முடியும்னா இந்த பகுதியில தான் செய்ய முடியும். ரைட்? அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணித்தான் நம்ம இந்த கிளாஸை வந்துட்டு கொண்டு போக போறோம். அப்ப ப்ராப்பரா நீங்க வந்துட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். நான் இப்பயே சொல்லிக்கொள்றேன், நீங்க ஒரு கிளாஸை மிஸ் பண்ணினாலும், ரைட், ஆரம்ப கிளாஸ், அறிமுக கிளாஸ் வரைக்கும், அதுக்கு பிறகு மின் சுற்று அப்படிங்கிற ஒரு டாபிக் படிப்போம். அந்த டைம்ல நீங்க ஒரு கிளாஸை மிஸ் பண்ணினாலும் நீங்க கிளாஸை விட்டு நின்றுட்டீங்கன்னா நெல்லம்னு சொல்லுவேன். ஏண்டா நீங்க விட்டு விட்டு வந்து படிக்கக்கூடிய ஒரு பாடம் இல்லடா. நீங்க விட்டு விட்டு வந்து இந்த பாடங்கள் இ ஃபீல்டா இருந்தா கூட தான், எலக்ட்ரிசிட்டியா, இ ஃபீல்டா, இதெல்லாம் வந்துட்டு படிக்க ஏதான். ரைட்? சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியெல்லாம் நல்லா செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், போன வருஷம் கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்துகிட்டு எலக்ட்ரிசிட்டியில பயங்கரமா கேள்வி ரொம்ப வேகமா செஞ்சான், கிளாஸ்ல ரொம்ப வேகமா செஞ்சுட்டே இருந்தான். அந்த டைம்ல ஒரு கிளாஸ் ஒன்று கட் பண்ணினேன். நினைக்கிற மாதிரி கேஹெச்எஃப் வோல்டேஜ்லங்கிற ஒரு டாபிக் வந்துட்டு கட் பண்ண, அந்த கிளாஸ் அவன் வரல. நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, அது பிறகு அவன் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு டோட்டலி டவுன் ஆகினான். நான் வந்துட்டு சொன்னேன், நீ ஒரு கிளாஸ் மிஸ் பண்ண, ஏன்னா அது ஒரு டைம் கொஞ்சம் கூடின கிளாஸ், அந்த ஒரு கிளாஸ் நீ மிஸ் பண்ணினதே வந்துட்டு டோட்டலி நீ வந்துட்டு அவுட்டுங்கிறதுக்குரிய அடையாளம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு முக்கியமா இருக்கும். ஏன்னா ஒன்றோட கனெக்ட் ஆகி வந்துட்டே இருக்கின்றான். எலக்ட்ரிசிட்டியில ஆரம்பத்துல இருந்து சரியான கடைசி வரைக்கும் அப்படியே கனெக்ட் ஆகி வரும். அதை மிஸ் பண்ணிடாம ஒழுங்கா படிக்கணும், அதான் முக்கியம். கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. படிப்பிக்கிற விடயத்தை படிச்சுட்டு வாங்க, படிப்பிக்கிற விடயத்தை படிச்சுட்டு வாங்க. ஏன்னா நான் என்னதான் படிப்பிச்சாலும் நீங்க படிக்கலன்னா நீங்க முன்னேறலாம். அதை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப படிப்பிக்கிற விடயத்தை ஒழுங்கா படிச்சுட்டு வரணும். ஸோ இந்த அமைப்புல நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணுவீங்களா இருந்தா நீங்க எலக்ட்ரிசிட்டியில என்ன செய்யலாம், ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டுக்குரிய ஆக்களா வரலாம். அடுத்து ஸ்ட்ரக்சர், ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது, ரொம்ப கொஞ்சம் ப்ராக்டிக்கல் தான் எலக்ட்ரிசிட்டியில இருக்குது. ரைட்? அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் பார்ட்ல வந்துட்டு ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது எஸ்ஏ. எஸ்ஏ பொறுத்த வரையில சில நேரங்களில் கால்குலேஷன் கூடின கேள்விகளும் வரும், சில நேரங்களில் ரொம்ப சிம்பிளான எஸ்ஏ கேள்விகளும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2024 ஆண்டெல்லாம் எலக்ட்ரிசிட்டி ஈஸி, 2025 ஈஸி, பட் கொஞ்சம் கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. 2024 எலக்ட்ரிசிட்டி ஈஸி. 2023, 2021 எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப ஈஸி, எலக்ட்ரிசிட்டியை விட எலக்ட்ரானிக்ஸ் ஈஸியா இருந்துச்சு. இப்படி மாறி மாறி இது வரும். அப்ப ஒழுங்கா படிச்சு கொள்வோமா இருந்தா நல்லாவே என்ன செய்யலாம், எல்லா பாட்டையும் வந்துட்டு பெஸ்டா வந்துட்டு நம்ம கொடுக்க இயலும். சரியான? அடுத்தது மெக்கானிக்ஸ் மாதிரி ஒரு யூனிட் போயிட்டு பாருங்க. எம்சிக்யூல நல்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான எம்சிக்யூ வரும், 5-6 எம்சிக்யூ வரும்.
ஒரு ஸ்ட்ரக்சர் சுவரா வரக்கூடிய ஒரு பகுதி, ஒரு எஸ்ஏ சுவரா வரக்கூடிய ஒரு பகுதி, இப்படி மெக்கானிக்ஸ் வெயிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக் இந்த எலக்ட்ரிசிட்டி. ஒழுங்கா படிச்சு கொள்ளணும். ரைட். அடுத்தது நம்மட டைம் டேபிள் விஷயத்தை எடுத்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு தெரியும் நம்ம கிளாஸ்ல வந்துட்டு தியரி கிளாஸை பொறுத்த வரையில எலக்ட்ரிசிட்டிக்கு 3 டைம் நாம வந்துட்டு டெடிகேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் போய் கொண்டிருக்குது, அதுக்குரிய டைம் டேபிள் இதான் இல்லையா? இதான் நம்மளோட வளமையான தியரி கிளாஸுக்குரிய டைம் டேபிள். அதே நேரத்தையில பேப்பர் கிளாஸஸ் எடுத்த மாதிரி இருந்தால் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்லாட்ல போகுது. பெரும்பாலும் எதிர்வரும் காலத்துல வந்துட்டு இந்த டைம் ஸ்லாட் வந்துட்டு கொஞ்சம் கூடும். எனிவே தியரி கிளாஸை பொறுத்தவரையில இப்போதைக்கு நம்ம 3 நேரம் எலக்ட்ரிசிட்டியும் 3 கிளாஸ் வந்துக்கிட்டு ஃபீல்டுலையும் வந்துட்டு செய்ய போறோம். ரைட். ஓகே. இப்ப நாம பாடத்துக்குள்ள வரலாம். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. எலக்ட்ரிசிட்டிங்கிற அதாவது ஓட்ட மின்னியலுங்கிறத நம்ம பாடத்துல தலைப்பு. அது கீழே நீங்க முதலாவது தலைப்பு போடுங்க, மின்னோட்டம். மின்னோட்டம்னு தலைப்பு போடுங்க, கரண்ட். ஓகே, கவனிங்க. சின்ன வயசுல இருந்தே நீங்க எல்லாருமே கரண்ட் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, பயன்படுத்தி இருப்பீங்க இல்லையா? கரண்ட்ங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை. எப்பயெல்லாம் நீங்க 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 பேச ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. சோ நீங்க சொல்லுங்க பாப்போம், கரண்ட்னா என்னன்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? கரண்ட்னா என்ன? எஸ், பொதுவா நாம கரண்ட் அப்படின்னு சொல்றது என்னென்றால், சரியான கரண்ட்ங்கிறது இது ஒரு இடத்துல ஏற்றங்கள் இருக்கு தானே. இப்ப உதாரணமா எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஏற்றங்கள் வந்துட்டு நம்ம எப்படி சொல்லுவோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுல நம்ம என்ன படிக்கிறோம்னால் ஏற்றங்கள் நிலையாக இருக்கிறத பேஸ் பண்ணித்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற பாடம் பெரும்பாலும் போகும். ஒரு ஏற்றம் ஒரு இடத்துல இருக்கும், அதை வச்சு படிக்கிற பாடம் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதான் நிலை மின்புலம் தான் அதை சொல்றேன். நாம நிலையா இருக்கிற ஏற்றங்களை பேஸ் பண்ணி படிக்கிற ஒரு பாடம். கரண்ட்ண்டா யாரு அல்லது எலக்ட்ரிசிட்டின்னா நம்ம என்னத்தை வச்சு பேச போறோம்னா, அதே ஏற்றம் அசைரத்தை வச்சு படிக்கிற பாடம் தான் எலக்ட்ரிசிட்டி. ஏற்றங்கள் நிலையா இருந்தா அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட கனெக்ட் ஆகுது, ஏற்றங்கள் அசைஞ்சு திரிஞ்சால் அது எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் ஆகும். அந்த வகையில மின்னோட்டம் அப்படின்னா என்னென்றால், ஓர் அலகு நேரத்துல ஒரு செகண்ட்ல எடுத்துக்கொள்ளலாம், ஓர் அலகு நேரத்துல பாய்ந்த ஏற்றத்தை தான் நாம மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செகண்ட்ல, ரைட், ஒரு செகண்ட்ல ஓர் அலகு நேரத்துல பாய்ந்த ஏற்றத்தை தான் நாம மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு இடத்துல பாயிற அசைகிற அந்த ஏற்றத்தை அதுக்கடுத்த நேரத்தால பிரிப்போம். இதைத்தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். ஒரு அலகு நேரத்தில் பாய்ந்த ஏற்றம் தான் மின்னோட்டம். சரியான? I சமன் கியூவிங்கில் டி அப்படின்னு சொல்றோம். கியூங்கிறது ஏற்றம், டிங்கிறது நேரம், ஐங்கிறது மின்னோட்டம். இந்த மின்னோட்டம் பாத்தீங்களா இருந்தா ஒரு அடிப்படை கணியம். இந்த மின்னோட்டம் இருக்குத்தானே, இது ஒரு அடிப்படை கணியம்.
சோ இந்த மின்னோட்டத்திட சர்வதேச அலகுதான் யாரு? மின்னோட்டத்திட சர்வதேச அலகு யாரு? அம்பியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அம்பியர். ரைட். அதே நேரத்தில் மின்னோட்டத்திட இந்த அலகுட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, மின்னோட்டம் சம ஏற்றத்தின் நேரம் தானே. ஏற்றத்திட அலகு கூலோம், நேரத்திட அலகு செகண்ட். அப்ப கூலோம் செகண்ட் -1 குறிப்பிடலாம். மின்னோட்டத்திட அலகு அம்பியர். இதான் சர்வதேச அலகு, அடிப்படை கணியம் இது. ரைட். இதை நாம இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் எப்படி சொல்லலாம்? ஏற்றத்தின் நேரம். அப்ப கூலோமின் செகண்ட், கூலோம் செகண்ட் -1 குறிப்பிட முடியும். சரியானே? ரைட். ஓகே. அதே மாதிரி மின்னோட்டத்திட பரிமாணம் என்ன? யாராச்சும் சொல்லுங்க அப்போ. மின்னோட்டத்திட பரிமாணம், மின்னோட்டத்திட பரிமாணம் என்ன? எஸ், மின்னோட்டத்திட பரிமாணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மின்னோட்டத்திட குறியீடு தான், அதாவது ஐ தான். பரிமாணம் என்ன? ஐ. ரைட். ஓகே. அப்ப கவனிங்க, மின்னோட்டம் நாம என்ன சொல்றோம்? ஒரு இடத்துல உதாரணமா ஒரு வயர் ஒன்று எடுக்கிறோம். ஒரு வயர், இந்த வயருக்குள்ளால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏற்றங்கள், உதாரணமா இலத்திரன்களை அறிக்கலாம். இந்த ஏற்றங்கள் அசைஞ்சு போவக்குள்ள, இந்த ஏற்றங்கள் இந்த மாதிரி அசையக்குள்ள ஓர் அலகு நேரத்துல, ஒரு செகண்ட்ல ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடந்து போன ஏற்றம், ஒரு செகண்ட்ல ஏற்றங்கள் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல இந்த இடத்தை ஒரு செகண்ட்ல எவ்வளவு ஏற்றம் கடந்து போகுதோ அதை நாம மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். ஒரு செகண்ட்ல ஒரு இடத்தை கடந்து போற ஏற்றத்தை தான் நாம மின்னோட்டம்னு சொல்றோம். அப்ப எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு மின்னோட்டம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. ஓர் அலகு நேரத்தில் பாய்ந்த ஏற்றம், ஓர் அலகு நேரத்தில் பாய்ந்த ஏற்றம் ஓர் அலகு நேரத்தில் பாய்ந்த ஏற்றம் மின்னோட்டம் எனப்படும். ஓர் அலகு நேரத்தில் பாய்ந்த ஏற்றம் மின்னோட்டம் எனப்படும். சரியா? அல்லது ஓர் அலகு நேரத்தில் பாய்ந்த ஏற்றம் மின்னோட்டம் எனப்படும். அல்லது ஏற்ற பாய்ச்சல் வீதம், ஏற்ற பாய்ச்சல் வீதம் மின்னோட்டம் ஆகும் இப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்ட்ல பாய்ந்த ஏற்றம் மின்னோட்டம் சொல்லாம எப்படி சொல்றது? ஏற்ற பாய்ச்சல் வீதம். ஒரு செகண்ட்ல பாய்ந்த ஏற்றத்தை இப்படி குறிப்பிடலாம். ஏற்ற பாய்ச்சல் வீதம் மின்னோட்டம் ஆகும். ஏற்ற பாய்ச்சல் வீதம் மின்னோட்டம் ஆகும். ஏற்ற பாய்ச்சல் வீதம்டா என்னங்கிறது சரியா புரிஞ்சு கொண்டா சரி. இந்த ஹைட்ரோல நாம கனவளவு பாய்ச்சல் வீதம்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு செகண்ட்ல பாயிர திரவத்திர கனவளவு, அதை நாம கனவளவு பாய்ச்சல் வீதம்னு சொன்னோம். அதே மாதிரி ஏற்ற பாய்ச்சல் வீதம்னா ஒரு செகண்ட்ல பாயிர மின்னோட்டத்தை ஏற்றத்தை குறிக்கும். ஸோ அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணுங்க.
ஓகே, இதை நோட் பண்ணிட்டு இருக்கக்குள்ளே நீங்க சொல்லுங்க பாப்போம். மின்னோட்டம்ங்கிறது ஒரு செகண்ட்ல பாயிர ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டோம். அது எந்த ஏற்றம்? இலத்திரன்களா, அதாவது மைனஸ் ஏற்றமா, அல்லது பிளஸ் ஏற்றமா, அல்லது ரெண்டு தானா? ஏற்றம் அசைஞ்சா மின்னோட்டம்னு சொல்றேன் தானடா. நான் என்ன கேட்கிறேன்டா, அந்த ஏற்றம் யாருன்னு கேட்கிறேன். மைனஸா, பிளஸ்ஸா, அல்ல ரெண்டுமா? ஓகே, மிக சொற்பமான பேரு தான் சரியான விடையை சொல்லியிருக்கிறீங்க. அதாவது மின்னோட்டத்துல பங்கு கொள்றது சரியான, அதாவது மின்னோட்டத்துக்கு காரணமான ஏற்றம் இலத்திரன்கள் மட்டும் இல்லை. அதாவது மைனஸ் ஏற்றம் இல்லை, மைனஸ் ஏற்றமும் தான். அதே நேரத்தில் பிளஸ் ஏற்றம் அசைந்தாலும் அதுவும் மின்னோட்டம் தான். மறையேற்றம் அசைந்தாலும் மின்னோட்டம் தான், நேரேற்றம் அசைந்தாலும் மின்னோட்டம் தான். சரியான? இப்ப உடனே சில பேர் கேள்வி வரும், நேரேற்றம் அசையுமா? உடனே ஒரு டவுட் ஒன்று வரும், நேரேற்றம் அசையுமா? மறையேற்றம் அசை, இலத்திரம் அசைந்தா அது ஓகே, நேரேற்றம் தான் அசையாது, அது எப்படி நேரேற்றம் அசைஞ்சா மின்னோட்டம்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நாம் என்ன சொல்றோம்னா, நேரேற்றம் தியரட்டிக்கலி நேரேற்றம் அசைஞ்சாலும் மின்னோட்டம், நேரேற்றம் அசைய முடியும்டா. எப்படியான சந்தர்ப்பங்கள்? உதாரணமா இந்த இடத்துல அயனாக்கப்பட்ட ஒரு வழி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வழி மூலக்கூறு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த வழி மூலக்கூறு அசையுமா இல்லையா? ஒரு வழி மூலக்கூறு இருக்குது, அந்த வழி மூலக்கூறு இந்த இடத்துல வழி அசைஞ்சாங்களா? அப்ப அயனாக்கப்பட்ட வழி இங்க இருந்து இங்க அசைஞ்சு போகும் தானே. அப்ப நேர் அயனாரிக்கக்கூடிய ஒரு வழி அசைஞ்சால் நேரேற்றம் அசைந்து அர்த்தம் இல்லைங்க சொல்றேன். பொதுவா ஒரு கம்பிக்குள்ள ஏற்றம் அசைஞ்சு போவாது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, வழி மூலக்கூறுகள் இருக்குது, அந்த வழி வந்துட்டு அயனாக்கம் ஆகிட்டுண்டால், அந்த வழி மூலக்கூறு மொத்தமா அசையுதுண்டாலே, அயனாக்கப்பட்ட அந்த வழி மூலக்கூறு இங்க இருந்து இங்க அசையுதுண்டாலே அங்க ஏற்றம் அசையுது, நேரேற்றம் அசையுதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நான் இப்ப என்ன முடியல தேய்க்கிறேன், இப்படி சும்மா சொல்றேன், இப்படி தேய்ச்ச உடனே இந்த பெண்ல வந்துகிட்டு நேரேற்றம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பெண்ல நேரேற்றம் இருக்குதுண்டா, நான் இந்த நேரேற்றத்தை இப்படி அசைக்கிறேன் தானே. இப்ப இந்த பெண்ல நேரேற்றம் இருக்குது, இதை நான் இப்படி அசைக்கிறேன், இதுவும் கரண்ட் தான் சொல்றேன். ஒரு ஏற்றம் அசைஞ்சா அது கரண்ட், அது மைனஸா தான் இருக்கணும்ல, இல்ல மைனஸ் ஏற்றம் அசைஞ்சாலும் கரண்ட் தான், பிளஸ் ஏற்றம் அசைஞ்சாலும் கரண்ட் தான். அப்ப உடனே உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், நாங்க சின்ன வயசுல இருந்து கரண்ட்னாலே இலத்திரன்கள் அசைகிறது தான் கரண்ட்னு படிச்சிருக்கிறோம், நீங்க என்னன்னா பிளஸ் ஏற்றம் அசைஞ்சாலும் கரண்ட்னு சொல்றீங்க, அது என்னது முரண்பாடா இருக்குது அப்படின்னு ஒரு டவுட் வரும். சின்ன வயசுல நம்ம இலத்திரம் அசைஞ்சாதான் கரண்ட்னு படிக்கிறேன், நீங்க பிளஸ் ஏற்றம் அசைஞ்சாலும் கரண்ட் தான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்றீங்க. அப்ப நாங்க சின்ன வயசுல ஏன் இலத்திரம் அசைறத்தை வச்சு படிக்கணும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்டா, பொதுவா நீங்க கரண்ட்டுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல், வேணா வழிமூலக்கூற உதாரணமா சொன்னேன் சரியானே, ஆனா பொதுவா கரண்ட்டுக்கு நாம யாரை யூஸ் பண்றோம்? கரண்ட் பாயிறது பொதுவா பெரும்பாலும் கடத்திகள், உலோகங்கள், கலப்புலோகங்கள், இந்த மாதிரி கடத்திகளுக்குள்ளால உலோகங்களுக்குள்ளாலதான் கரண்ட் பொதுவா பாயும். இந்த உலோகங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு உலோகத்தை எடுப்போம், ஒரு செப்பு கம்பி எடுத்தீங்கன்னா, அந்த செப்பு கம்பியில கரண்ட் பாயுதுண்டால், அந்த செப்பு கம்பியில நீங்க கெமிஸ்ட்ரியில படிக்கக்கூடிய ஒரு விடயம், உலோகங்கள்ல அதிகமான சுயாதீன இலத்திரன் இருக்கு, அப்படித்தானே? உலோகங்கள் அதிகமான சுயாதீன இலத்திரனை கொண்டிருக்கு. அதனால அந்த மாதிரி உலோகங்களை நீங்க கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்குள்ள அங்க அதிகமான எலக்ட்ரான் சுயாதீன இலத்திரன்கள் இருக்கிறதால, சோ அங்க மின்னோட்டத்துல பங்கு கொள்றது யார் அடிப்பார் என்றால் இலத்திரன்களை அடிக்கும். சோ பொதுவா நம்ம யூஸ் பண்ற உலோகங்கள்ல எல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் அதிகமா இருக்கும். அப்ப அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அசைவதன் மூலம் ஒரு கரண்ட் உருவாக்கப்படுவது. அப்ப அங்க மின்னோட்டத்துல யாரு பங்கு கொள்றா? பொதுவா இலத்திரன்கள். அப்ப நம்ம வீட்டுல நம்ம மின் உபகரணங்களை பாவிக்கிறோம்னா அந்த வயருக்குள்ளால ஓடுறது உண்மையா யாருதான்? அங்க இலத்திரன் தான் ஓடும். ஏன்னா அந்த வயர்ல இருக்கிறது, அந்த கம்பியில இருக்கிறது, செப்பு கம்பியில இருக்கிறது சுயாதீன இலத்திரன்கள், அதிகமான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அந்த இலத்திரன்கள் அசையுது, அதனாலதான் கரண்ட் உருவாகுது. சரியானே?
அப்ப சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. நேரேற்றம் அசைந்தாலும் அது மின்னோட்டம் தான். இருந்தாலும் நம்மளோட பயன்பாட்டுல நம்ம அதிகமாக மின்னோட்டத்துக்கு யூஸ் பண்ற பொருட்கள் உலோகங்கள், கலப்புலோகங்கள் இருக்குது. அந்த உலோகங்கள்ல கரண்டுக்காக யாரும் யூஸ் பண்ணப்படுறாண்டா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான், சுயாதீன இலத்திரன்கள். எனவே அங்க மின்னோட்டத்துல இலத்திரம் பங்கு கொள்ளப்படுவது. அப்ப எழுதி கொள்ளுங்க, கீழுக்கு நோட் பண்ணிட்டீங்கன்னு கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சு கொண்டு போகும். எலக்ட்ரிசிட்டி படிச்சு முடியக்குள்ள ஒரு பெரிய ஒரு பார்வை உண்டு, மின் சம்பந்தமா பெரிய ஒரு பார்வை உங்களுக்குள்ள வரணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸை கொண்டு வரும் இன்ஷா அல்லாஹ். சரியான பவர் சிஸ்டம் சொல்லக்கூடிய, அதாவது மின் உற்பத்தி நிலையங்களோட எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி என்ன செய்வோம், எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு படிச்சுட்டு போவோம். அப்ப போக போக அது விளங்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். ரைட், கீழே எழுதி கொள்ளுங்க ஒரு பாயிண்ட். மின்னோட்டத்தில் மின்னோட்டத்தில் நேரேற்றங்கள், மறையேற்றங்கள். மின்னோட்டத்தில் நேரேற்றங்கள், மறையேற்றங்கள். மின்னோட்டத்தில் நேரேற்றங்கள், மறையேற்றங்கள் ஆகிய இரண்டும் பங்கு கொள்கின்றன. ஆகிய இரண்டும் பங்கு கொள்கின்றன. மின்னோட்டத்தில் நேரேற்றங்கள், மறையேற்றங்கள் ஆகிய இரண்டும் பங்கு கொள்கின்றன. எனினும் அதோட சேர்த்து எழுதலாம், அது அடுத்து போய் தான் எழுதலாம். எனினும் உலோகங்களில் எனினும் உலோகங்களில் அதிகமான சுயாதீன இலத்திரன்கள் இருப்பதனால், உலோகங்களில் அதிகமான சுயாதீன இலத்திரன் இருப்பதனால் எனினும் உலோகங்களில் அதிகமான சுயாதீன இலத்திரன்கள் இருப்பதனால் அங்கு மின்னோட்டத்தில் பங்கு கொள்வது, அவ் இலத்திரன்கள் ஆகும். அங்கு மின்னோட்டத்தில் பங்கு கொள்வது அவ் இலத்திரன்கள் ஆகும். ஓகே, கவனிங்க. இப்ப நான் ஒரு பேட்டரியையும் ஒரு பல்பையும் கனெக்ட் பண்ணி இருக்கிறேன். ஒரு பேட்டரி, ஒரு பல்ப், ஒரு சுவிட்ச், ஒரு அம்மீட்டர், ஒரு அம்பியர் மானி, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு சர்க்யூட் ஒன்று வச்சிருக்கிறேன். ரைட், பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னால், பொதுவா இந்த கடத்திகள்ல எல்லாம் இந்த மாதிரி சுயாதீன இலத்திரன்கள் இருக்கு. எல்லா இடத்தையுமே இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே யார் இருக்கிறா, ஃப்ரீ எலக்ட்ரான், சுயாதீன இலத்திரன்கள் இப்படி இருக்கு. ஒரு கம்பி எடுத்தீங்கன்னா அந்த கம்பிக்குள்ள நிறைய சுயாதீன இலத்திரம் இருக்கு. அதான் இப்படி காட்டுறோம். இப்படி சுயாதீன இலத்திரங்கள் இருக்க போகுது. சரியானே? இந்த நேரத்துல இப்ப இது கரண்டோட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நான் இப்ப இந்த சுவிட்சை ஒன் பண்ணினால், சரியான, நான் இந்த சுவிட்சை ஒன் பண்ணினால் இதுக்குள்ள இப்ப கரண்ட் என்ன செய்யும், போடும்.
இப்ப கரண்ட் ஓடுது, கரண்ட் பாய்ந்து கொண்டிருக்குது அப்படின்னா என்ன மீனிங் அப்படிங்கிறது விளங்குதா? அதாவது ஏற்றங்கள் என்ன செய்யறது, ஒரு இடத்துல அசைந்து கொண்டிருந்தால், ஏற்றங்கள் இந்த மாதிரி அசையுதா, ஒரு செகண்ட்ல எவ்வளவு ஏற்றம் அசையுதோ அதைத்தான் நம்ம கரண்ட், மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். உதாரணமா நான் இந்த இடத்த வைக்கிறேன், இந்த கையை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஏற்றம் கிராஸ் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் கரண்ட். ஓரலகு நேரத்தில் பாய்ந்த ஏற்றம் தான் மின்னோட்டம்னு சொல்றோம். இது ஒரு விடயம். இப்ப உதாரணமா சொல்லுவோமே, இப்ப இந்த மின்னோட்டம் ஒரு குறிப்பிட்ட இதுல பாய்ஞ்சிட்டு இருக்கு, ஒரு செகண்ட்ல இந்த மாதிரி இலத்திரங்கள் பாய்ஞ்சிட்டு இருக்குது. உதாரணமா இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுக்குள்ளால பாயிர கரண்ட குறைச்சி விட்டேன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இதுக்குள்ளால பாயிர கரண்ட் 0.45 அம்பியர் இருக்குது. இதுக்குள்ளால பாயிர கரண்ட் 0.45 அம்பியர். இப்ப இந்த கரண்ட் குறைவா பாயக்குள்ள இலத்திரனை பாருங்க எப்படி பாயுது, மெதுவா பாயுது. கரண்ட் சரியா, கரண்ட் கூடிட்டு 0.9 அம்பியர். கரண்ட கூட்டின உடனே இப்ப இலத்திரன் எப்படி பாயுது, கொஞ்சம் ஃபாஸ்டா பாயுது. கரண்ட் கூடக்குள்ள இலத்திரன் என்ன செய்யணும், ஃபாஸ்டா பாயும். சரியான, கரண்ட் கூடக்குள்ள இலத்திரன் ஃபாஸ்டா பாயும். கரண்ட நாம குறைச்சமா இருந்தால், இப்ப கரண்ட் 0.22 அம்பியர், கரண்ட குறைச்சம்டா இலத்திரன்கள் அல்லது ஏற்றங்கள் மெதுவாக அசையும். ஏன்னா ஒரு செகண்டுக்கு பாயிர ஏற்றம் குறைஞ்சிட்டு, அப்ப கரண்ட் குறைஞ்சிட்டு அர்த்தம். அப்ப ஒரு செகண்டுக்கு பாயிர ஏற்றம் மின்னோட்டம்ங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். ரைட், அடுத்த விடயம், ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வார, இலத்திரன் அசைகிற திசைக்கு எதிர் திசையைத்தான் நம்ம பொதுவா மின்னோட்டம்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இலத்திரன் இப்படி அசைகிறான், இலத்திரன் அசைகிற திசைக்கு எதிர் திசை மின்னோட்டத்திற திசைன்னு சொல்லுவோம். ஏன் இலத்திரன் அசைகிற திசைக்கு எதிர் திசை, அதுக்கு எதிர் திசைய மின்னோட்டம்னு சொல்றேன். யாராச்சும் தெரிஞ்சாக்க, மின்னோட்டத்திற திசை தான் இருக்குது. இலத்திரன் அசைகிற திசை நம்ம இப்படி சொன்னோம், இலத்திரன் அசைகிற திசைக்கு எதிர் திசை தான் மின்னோட்டம்னு படிக்கிறது. சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்பீங்க. இலத்திரன் இப்படி அசைஞ்சு போகுதுன்னா மின்னோட்டம் மாறி வரும். மின்னோட்டம் பாயிற திசை எப்படி சொல்றோம்? யாராச்சும் ஏன் இலத்திரன் இயக்க திசைக்கு எதிர் திசை மின்னோட்டம்னு சொல்றது? என்ன காரணம் அப்படின்னா, முதலாவது இந்த உலகத்துல ஃபர்ஸ்டுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது கரண்ட். உண்மையிலே முதலாவது என்னத்தை கண்டுபிடிச்சேன்னா கரண்ட் தான் கண்டுபிடிச்சு. ரைட், அப்ப கரண்ட கண்டுபிடிச்சது பிறகு இப்ப ஏதோ ஒன்று இயங்குறதால தான் கரண்ட்ங்கிற ஒரு விஷயம் உருவாகுதுங்கிறத மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். அப்ப அவன் என்ன செய்யறான்னா கரண்ட்டுக்கு ஒரு டிரெக்ஷனை கொடுக்குறான். ஏதோ ஒன்று ஓடுது, அதனாலதான் கரண்ட் உருவாகுது அப்படின்னு சொல்லி போட்டு கரண்ட்டுக்கு ஒரு திசையை கண்டுபிடிச்சிட்டான். அப்ப கரண்ட் இப்படி பாயுது அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். சரியா, இப்படிதான் கரண்ட் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவன் தீர்மானிக்கிறான். ஆனா கரண்ட கண்டுபிடிச்சு மிச்ச காலத்துக்கு பிறகுதான் எது கண்டுபிடிக்கப்பட்டா, இலத்திரன் கண்டுபிடிக்கப்பட்ட. இலத்திரனை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு பார்த்தா இலத்திரன் இயங்குற திசை இவ்வளவு காலமும் கரண்ட் இயங்குற திசைன்னு சொல்லிட்டு இருந்த திசைக்கு எதிர் திசையில இருந்திருக்குது. சோ அதனால அதையே நாம தீர்மானிச்சிட்டோம். எப்படி, இலத்திரன் இயக்க திசைக்கு கரண்ட் திசை எதிர் திசைன்னு தீர்மானிச்சிட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்டுக்கு கரண்ட் ஒரு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அதுக்கு பிறகுதான் இலத்திரன் கண்டுபிடிக்கப்பட்டு, அதனாலதான் இந்த டிரெக்ஷன் மாறி வந்தது. கரண்ட் இப்படி ஓடுன்னு தீர்மானிச்சு பல காலமா ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்கக்குள்ள கரண்ட்டுக்கு காரணமான இலத்திரன் இயக்கம் மாறி வந்திருக்கு. இலத்திரன் கண்டுபிடிச்சது பிறகு பார்த்தா இலத்திரன் இப்படி இயங்குது. அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இலத்திரன் இயக்க திசையை நம்ம என்ன செய்யறது, அதோட எதிர் திசை தான் கரண்ட் தீர்மானிக்கிறது. விளங்குதா? ரைட், ஓகே. இப்ப நாம இந்த டாபிக் மின்னோட்டம்னா என்னங்கிறது சம்பந்தமான சில கேள்விகளை பார்ப்போம். உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க.
உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட டியூட்ல முதலாவது கேள்வி, உங்களோட டியூட்ல முதலாவது கேள்வி எடுங்க. வேகம் அப்படியே சொல்லுங்க அப்போ. நீங்க இந்த கேள்விகள் நீங்க கேள்வி செய்யக்குள்ள கட்டாயம் உங்களோட கொப்பில கேள்விட நம்பரை நோட் பண்ணி செய்யுங்களா. அப்பதான் நீங்க படிக்கக்குள்ள சரியான ஓர்டர்ல படிப்பீங்க. ஏன்னா சில இடங்கள்ல கேள்விகளை குழப்பி குழப்பி சொல்வேன். முதலாக கேள்வி, இரண்டாக கேள்வி ஓர்டர்ல போக மாட்டேன், சில இடத்துல மாற்றி சொல்லுவோம். அப்ப நீங்க படிக்கக்குள்ள ஒழுங்கா ஓர்டர்ல கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணணும்னா கட்டாயம் கொப்பில நீங்க கேள்வியோட நம்பரை நோட் பண்ணி கேள்வியை செய்து கொள்ளணும். ஓகே, என்ன கேட்கிறாங்க? வீட்டு மின் சுற்றொன்றில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு மின் விளக்கினூடு 10 செகண்டிற்கு 25 கூலோம் ஏற்றம் பாய்கிறது எனின் மின் விளக்கினூடான மின்னோட்டம் யாது? அதான் உங்களுக்கு தெரியும், ஒரு அலகு நேரத்துல பாய்கிற ஏற்றம் தான் மின்னோட்டம். அதாவது I சமன் கியூவின் கீழ் T. 25 கூலோம் ஏற்றம் எத்தனை செகண்டுக்கு பாயுது? 10 செகண்டுக்கு. அப்ப 25/10 அப்ப என்ன வரும்? 2.5 அம்பியர் என்று வரும். அப்ப இந்த கடத்தியினூடான ஏற்றம் என்ன, மின்னோட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2.5 அம்பியர். அம்பியர்னே நீங்க அலகு கொடுங்க, ஏன்னா அது ஒரு சர்வதேச அலகு. ரைட், பாப்போமே. அதுக்கு அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வியை ட்ரை பண்ணுங்க. ஓகே, பாப்போம். வேற வேற விடைகள் வருவது கவனிங்க. மின் சுற்றொன்றில் உள்ள தடையொன்றினூடாக மின்னோட்டம் 3.2 மில்லி அம்பியர் ஆகும். 20 செகண்டில் தடையினூடாக பாய்ந்த இலத்திரன்களின் எண்ணிக்கை யாது? இதுதான் கேள்வி. 20 செகண்ட்ல எவ்வளவு இலத்திரன் பாய்ந்திருக்குன்னு கேட்கிறாங்களா? முதலாவது, உங்களுக்கு தெரியும் I சமன் கியூவிங்கில் தீண்டால் கியூ சமன் என்ன? I தீண்டு வரப்போகுது. மின்னோட்டத்தை நேரத்தால பெருக்கினீங்கன்னா பாய்ந்த ஏற்றம் வரும். அந்த வகையில மின்னோட்டம் 3.2 மில்லி அம்பியர். அப்ப மில்லி அம்பியர்னா மறக்க கூட 10⁻3. 3.2 தர 10⁻3 அம்பியர். 20 செகண்ட். அப்ப டி வார் எடுத்து 20 பெருக்கினீங்க என்றால் என்ன வரும்? 32 64 தர 10⁻3 கூலோம்னு வரும். பட் கேள்வி என்னென்றால்
பாய்ந்த ஏற்றம் இந்த 20 செகண்ட்ல பாய்ந்த ஏற்றம் என்னங்கிறது இல்ல கேள்வி. என்னத்தை கேட்கிறாங்கன்னா பாய்ந்த இலத்திரன்கள எண்ணிக்கை என்ன அப்படிங்கறதான் கேட்கப்பட்ட கேள்வி. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு இலத்திரன் பாயுதுண்டால் ஒரு இடத்துல ஒரு இலத்திரன் இந்த இடத்தால பாயுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அசையுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். எவ்வளவு ஏற்றம் பாய்ந்து சொல்லுவோம்? 1.6 தர 10⁻19 கூலோம் ஏற்றம் பாய்ந்து என்று சொல்லுவோம். மைனஸ் 1.6 தர 10⁻19 கூலோம் ஏற்றம் பாய்ந்து என்று சொல்லுவோம். எப்ப ஒரு இலத்திரன் பாய்த்தான். அப்ப இங்க பாய்ந்த ஏற்றம் 64 தர 10⁻3 கூலோம் தான். ஒரு இலத்திரண்ட ஏற்றம் 1.6 தர 10⁻19. இதே மாதிரி ஒரு எண் எண்ணிக்கையான ஏற்றம் பாய்ந்ததாலதான் 64 தர 10⁻3 கூலோம் ஏற்றம் அங்க பாய்ந்து சொல்ல போறோம். ஒரு இலத்திரண்ட ஏற்றத்தை பாய்ந்த இலத்திரன்கள எண்ணிக்கையால பெருக்கினா பாய்ந்த மொத்த ஏற்றம் வரும். அந்த வகையில எண் சமன் என்ன வரும்? 64 இந்த 1.6. அப்ப 64 கீழ் 1.6. 10⁻19 இங்கால போனா 10⁻16. அப்ப எண் சமன் என்ன? 64 16 கீழ் 16 4 தர 10⁻16 என்று வரும். அதாவது இங்க பாய்ந்த இலத்திரன்கள் இந்த 20 செகண்ட்ல 4 தர 10⁻16 எண்ணிக்கையான இலத்திரன்கள் பாய்ந்திருக்குதுன்னு அர்த்தம். என்ன செஞ்ச முடியும்? ஒரு செகண்ட்ல பாய்ந்த ஏற்றம் அதான் மின்னோட்டத்தை வச்சு மொத்தமா 20 செகண்ட்ல பாய்ந்த ஏற்றத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஏற்றம் பாய்ந்த மொத்த ஏற்றம் என்னத்துக்கு சமன்றால் ஒரு இலத்திரன் கொண்டிருக்கிற ஏற்றத்தை அந்த இலத்திரங்கள எண்ணிக்கையால் பெருக்கி வாரதுக்கு சமன். அதாவது நார்மலா சமன்பாடு ஒன்று சொல்றேன்டா, ஒரு இலத்திரண்ட ஏற்றம் E என்றால் எண் எண்ணிக்கையான இலத்திரண்ட ஏற்றம் என்னன்னு கேட்டா எண் ஈண்டு வரும். ஒரு இலத்திரண்ட ஏற்றத்தை எண் எண்ணிக்கையான இலத்திரண்ட எண்ணிக்கையால பெருக்கினீங்கன்னா எண் எண்ணிக்கையான இலத்திரண்ட ஏற்றம் வரும். சரியா? அப்ப 10⁻6 இல்லையா? அப்ப 10⁻17 4 தர 10⁻17 வரும். சரியானே? 1.6 தானே? ரைட். இப்ப சில பேருக்கு ஒரு குழப்பம் கொண்டு வார, அதாவது இன்னைக்கு விலங்கல்ல ஒரு இலத்திரண்ட ஏற்றம் 1.6 தர 10⁻19 ஓகே, பாய்ந்த மொத்த ஏற்றமும் சரி, அது எப்படி இதை பெருக்கினா மொத்த ஏற்றம் வந்த அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம். உண்மையா சில பேருக்கு இதுல ஒரு டவுட் ஒன்று வார, குழப்பம் ஒன்று வார. அதுக்கு நான் அவங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு எளிய உதாரணம் ஒன்று சொல்லுவேன். அதாவது என்னென்றால், ரைட், இந்த இலத்திரண்ட எண்ணிக்கை ஏற்றத்துக்கு அதாவது இந்த சமன்பாட்டோட மீனிங்கை நீங்க புரிஞ்சு கொள்ள சிம்பிளான உதாரணம் இது, விளங்காதாக்களுக்காக சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ரூமுக்குள்ள அரிசி பேக் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ரைட், சின்ன ஒரு கேள்வி உண்டு. ஒரு ரூமுக்குள்ள அரிசி பேக் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய அரிசிட மொத்த திணிவு 200 கிலோகிராம். இந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய அரிசி பேக்ட மொத்த திணிவு 200 கிலோகிராம். ஒவ்வொரு தனித்தனி பேக்ட திணிவும் 5 கிலோகிராம். ஒவ்வொரு பேக்கும் எத்தனை? 5 கிலோகிராம். மொத்த அரிசிட திணிவு 200 கிலோகிராம் தான். அரிசி பேக்ட எண்ணிக்கை என்னன்னு கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு பேக்ட திணிவு 5 கிலோகிராம் தான். மொத்த அரிசிட திணிவு 200 கிலோகிராம் தான். அரிசி பேக்ட எண்ணிக்கை என்னன்னு கேட்டா நாம என்ன செய்வோம்? ஒரு பேக்ட திணிவை, சரியானே, அங்க இருக்கிற அரிசி பேக்ட எண்ணிக்கையால பெருக்கி வாரதுதான் 200 கிலோகிராம் சொல்லுவோம். அதாவது அரிசி பேக்ட எண்ணிக்கை என்னன்னு கேட்டா 200/5 40 சொல்லுவோம். சொல்லுவோமா இல்லையா? அதே கேஸ் தான் இதுவும். அங்க எப்படி ஒரு பேக்ட அரிசி பேக்ட திணிவு 5 கிலோகிராமோ அதே மாதிரி ஒரு இலத்திரண்ட ஏற்றம் 1.6 தர 10⁻19.
இதே மாதிரி எண்ணிக்கையான இலத்திரங்கள் சேர்ந்துதான் இவ்வளவு ஏற்றத்தை உருவாக்கி இருக்குது. விளங்குதா? அரிசி பேக்கை வச்சு யோசித்தாலும். இப்ப நீங்க உங்களோட டியூட்ல 5வது கேள்வி எடுங்களா? 5வது கேள்வி. செய்யாதாக்கள் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட டியூட்ல 5வது கேள்வி எடுங்க. சரியா? ஓகே. ஒரு கடத்தியினூடு பாயும் மின்னோட்டம் நேரத்துடன் மாறும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. முதல் 6 செகண்டில் கடத்தியினூடாக பாய்ந்த ஏற்றம் என்ன? என்னையா நேரத்தோட ஒரு கடத்திக்குள்ளால போற கரண்டுக்கு கிராஃப் தந்திருக்கிறாங்க. இந்த கிராஃபை பேஸ் பண்ணி என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த முதல் 6 செகண்ட்ல எவ்வளவு சார்ஜ் ஏற்றம் பாய்ந்திக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. சோ கவனிங்க, பாய்ந்த ஏற்றம் Q7 I into T அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதான் நம்ம பொதுவா பயன்படுத்துற சமன்பாடு. இப்ப இங்க வரைஃபை பேஸ் பண்ணி இந்த கேள்வியை கேட்கிறாங்க. எப்பயுமே நாம அடிக்கடி சொல்றது விடயம் தான், ஒரு வரைபட y அச்சு யாருன்னு பாருங்க. y அச்சு மின்னோட்டம், x அச்சு நேரம். அதாவது இவருதான் y அச்சு, இவருதான் x அச்சு. சொல்லுங்களா? y அச்ச x அச்சால பெருக்கிற மாதிரி ஒரு சமன்பாடு வருவதுண்டா? y அச்ச x அச்சால பெருக்கினா என்ன வரும்னு நாம படிக்கிற வளமையா? y அச்சு x அச்சோட பெருக்கப்பட்டு வருவது, அது யார் அடிப்பாரு? y அச்சு x அச்சால பெருக்கிறா ஒரு வரைப்புல எஸ், அந்த வரைப்புட பரப்ப தரும். அப்ப மின்னோட்டம் y அச்சாகவும் நேரம் x அச்சாகவும் இருந்தால் ஏற்றம் பரப்பாக இருக்கும். அதைத்தான் இந்த சமன்பாடு நமக்கு சொல்லுது. இவர் y அச்சு, இவர் x அச்சு, இவர். ஆக 6 செகண்ட்ல பாய்ந்த ஏற்றம் என்னென்றால், இந்த 6 செகண்ட்ல இந்த வரைப்பு எதிரமைச்ச பரப்பு பார்த்தா சரி. அப்ப என்ன வரும்? இது ஒரு யாரு சரிவகம். சோ சரிவகத்திட பரப்பு என்ன? அரைத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. இவ்வளவு என்ன? 2 அம்பியர். இவ்வளவு எத்தனை? 8 அம்பியர். இது 2, இவ்வளவு 8. அரைத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர குத்துயரம். இவ்வளவு எத்தனை? 6. தர 6. அரைத்தர சமாந்தர பக்கங்கள் கூட்டுத்தொகை தர குத்துயரம். அப்ப என்ன வரும்? 8 சக 2 10, 10 2 5, 5 தர 6 30 கூலோம் வரும். விளங்குதா? என்ன சொன்னது அடிக்கடி நாம யூஸ் பண்றது இல்லையா? அவ்வளவு எத்தனையோ தியரியில எத்தனையோ வரைப்புல நாம இந்த ஐடியாவை அப்ளை பண்ணிருக்கிறோம். அப்ப பாய்ந்த ஏற்றம்ங்கிறது மின்னோட்டத்தை நேரத்தால பெருக்கிறது. மின்னோட்டம்ங்கிறது ஒரு வரைபடம், இந்த வரைப்புல y அச்சு. நேரம்ங்கிறது இந்த வரைப்புல x அச்சு.
ஸோ Q சமன் ஐடிங்கிறதன் படி இது YH இது XH, இந்த YH XH பெருக்கப்பட்டு வருவதென்றால் பொதுவாக YH XH பெருக்கப்பட்டு வர்றது நம்ம பரப்புன்னு சொல்றது. அப்ப இவர் YH அரிக்கக்குள்ள நேரம் XH அரிக்கக்குள்ள பரப்பு யார் அரிப்பாரு? பாய்ந்த ஏற்றம் அரிக்கும். அப்ப இந்த வரைபட பரப்பு பாய்ந்த ஏற்றம் 30 கூலோம் தரும். ரைட்? அதுக்காண்டி நீங்க எல்லா வரைவையும் பாடமாக்கி வைக்கிறதுடா. நான் இப்ப என்ன காரணம்னு உங்கள்ட்ட சொன்னேன். இப்ப உதாரணத்துக்கு விசை நேர வரைபடுத்து பாருங்க. மெக்கானிக்ஸ்ல விசை நேர வரைப்பு, விசை நேர வரைப்புல ரைட், விசை நேர வரைப்பு இப்படி வரும்னு வச்சுக்கோமே. இந்த வரைப்புட பரப்பு யார தருவா? விசை நேர வரைப்பு. ஒரு பொருள் மீது தொழிற்படுற விளையுள் விசை நேர வரைப்பு. அதோட பரப்பு என்னத்தை தரும்? எஸ், உந்த மாற்றத்தை கணத்தாக்க தரும். ஏண்டால் விசை சமன் உந்த மாற்றத்தின் கீழ் நேரம். அப்ப உந்த மாற்றம் சமன் என்னன்னு கேட்டா விசை தர நேரம். உந்த மாற்றம் சமன் விசை தர நேரம். ஆக விசை YH நேரம் XH. அப்ப பரப்பு உந்த மாற்றம். அப்ப இந்த வரைபட பரப்பு என்னன்னு கேட்டா உந்த மாற்றம்னு சொல்லுவோம். வேக நேர வரைப்பு எல்லாம் இதே விஷயம்தான். வேக நேர வரைப்புல பரப்பு யாரை தரும் கேட்டா உங்களுக்கு தெரியும். பொதுவா வேகத்தை நேரத்தால பெருக்கினா சராசரி வேகத்தை எடுக்கிற உண்மையா வேகத்தை நேரத்தால பெருக்கினா இடப்பெயர்ச்சி வரும். வேக நேர வரைபட பரப்பு யாரு? இடப்பெயர்ச்சி. இவர் YH இவர் XH தான் இவர் பரப்பு. இப்படித்தான் நம்ம வேக நேர வரைவு படிப்பிக்கக்குள்ளே நான் உங்களுக்கு இப்படித்தான் சொல்லி தந்தேன். எலக்ட்ரிசிட்டிலே நான் அப்படித்தான் சொல்லித்தரேன். நீங்க ஏன்டா அதெல்லாம் பாடமாக்குறல்ல, எல்லாத்தையும் பாடமாக்கிட்டு நிக்கல, கஷ்டம் என்னங்கிறத நீங்க புரிஞ்சு கொண்டா சரி. சரியா? இப்ப நீங்க உங்களோட டியூட்ல 4வது கேள்வி எடுங்க. 4வது கேள்வி. டியூட் நம்ம குரூப்ல போட்டு இருக்குது, அதே மாதிரி காமன் குரூப்லயும் போடப்பட்டு இருக்குது. அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது நீங்க இந்த கேள்வியில இது ஒரு பிரதேசம், இதுக்கு தனியாவும் நீங்க விடையை காணணுமா? இது ஒரு படம், இது ஒரு படம். இது -3 கூலம்ங்கிறத தான் குறிக்குது. -3 கூலம் ஏற்றம்ங்கிறது இது குறிக்குதா? இப்படி கேள்வி வரல இது வரைக்கும். இப்ப நம்ம செய்யற இந்த டைப் கேள்வி ஃபைனல் எக்ஸாம்ல வரலடா. இப்படியான MCQ கேள்வி வரல. சின்ன சின்ன விஷயம் தான், நான் வரல இது கூட.
ஓகே, கவனிங்க. முதலாவது இந்த படத்துல +4 கூலோம் பெர் செகண்ட் அப்படின்னா என்னென்றால் ஒரு செகண்டுக்கு 4 கூலோம் ஏற்றம் வலப்பக்கமா பாய்தான். முதலாவது இந்த கேள்வி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை சொல்லுது. ஏண்டால் கூலோம் செகண்ட் -1 என்று சொல்றதே, கூலோம் செகண்ட் -1 என்று சொல்றதே யாருதான்? மின்னோட்டம், அம்பியர். கூலோம் செகண்ட் -1 என்னடா? ஒரு செகண்டுக்கு பாயிட ஏற்றம். அப்ப கூலோம் செகண்ட் -1ங்கிறது உண்மை அம்பியரை குறிக்குது. அப்ப பிளஸ் சரியான 4 கூலோம் ஏற்றம் ஒரு செகண்டுக்கு இந்த திசையில பாயிடா. அப்ப உண்மையில என்ன நடக்குதுன்னா, இந்த ஏற்றத்திட இயக்கத்தால, இந்த பக்கம் பிளஸ் ஏற்றத்திட இயக்கத்தால இந்த பக்கம் 4 ஆம்பியர் கரண்ட் உருவாக்கப்படுவது. அதே நேரத்துல மைனஸ் ஏற்றம் இந்த திசையில பாயுது. உங்களுக்கு தெரியும், நேரேற்றம் இயங்குற திசை மின்னோட்டத்திற திசை அறிக்கும். மறையேற்றம் இயங்குற திசைக்கு எதிர் திசையைத்தான் நாம மின்னோட்டம்னு சொல்லுவோம். அப்ப -3 கூலோம் ஏற்றம் இந்த திசையில பாயுதுண்டா, இந்த ஏற்றத்தால உருவாகிற மின்னோட்டத்தை நம்ம இந்த திசையில 3 ஆம்பியர் என்று சொல்லுவோம். நேரேற்றம் இந்த திசையில இயங்கினாரா, அந்த திசையில மின்னோட்டம் இருக்குன்னு சொல்லுவோம். மறையேற்றம் இந்த திசையில இயங்கினா அதுக்கு எதிர் திசை தான் மின்னோட்டம்னு சொல்லுவோம். இப்ப இந்த பிரதேசத்துல உண்மையான மின்னோட்டம் என்ன அமைய போகுது, அல்லது தேறியதான மின்னோட்டம் என்ன அமையும்? இது 4 ஆம்பியர், இங்கால 3 ஆம்பியர்ண்டா சரியா? தேறியதாக இந்த பிரதேசத்துல பாய்ந்த ஏற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 3 என்றால் தேறியதாக இந்த பிரதேசத்துல பாய்ந்த ஏற்றம் 1 ஆம்பியர் என்று வரும். அப்ப இந்த கேள்விக்கு விட 1. அதே இது இந்த படத்தை எடுத்தா 2 கூலோம் பெர் செகண்ட் இந்த திசையில பாயுதுண்டா, இந்த திசையில 2 ஆம்பியர். -5 கூலோம் பெர் செகண்ட் இந்த திசையில பாயுதுண்டா, -5 கூலோம் ஏற்றம் இந்த திசையில பாயுதுண்டால் அதுக்கு எதிர் திசையில 5 ஆம்பியர். சோ மொத்தத்துல இந்த திசையில மின்னோட்டம் என்ன அப்படின்னு கேட்டால் நாம் என்ன சொல்லலாம்? 2 5 7 ஆம்பியர் என்று சொல்லுவோம். விளங்குதா? ஒவ்வொரு டாபிக்கையும் நம்ம என்ன செய்யணும், சரியா புரிஞ்சு படிக்கணும். மின்னோட்டம் நம்ம நல்லா எழுதி பாத்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டியில நம்ம படிச்ச சமன்பாடு ஒரே ஒரு சமன்பாடு தான். இப்ப மின்னோட்டம் சமன் ஏற்றத்திங்கில் நேரம், பாய்ந்த ஏற்றத்திங்கில் நேரம்ங்கிற சமன்பாடு. சோ அதை பேஸ் பண்ணித்தான் நம்ம இப்ப என்ன செய்யறோம், இந்த மாதிரி எல்லாம் கேள்விகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா? ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தரும், கொப்பில் எழுதி கொள்ளுங்க. நல்லா யோசித்து இந்த கேள்விக்கு விடைய சொல்லுங்க. இது ஒரு மாடல் பேப்பர்ல வந்து ஒரு கேள்விதான். சரியா? எழுதி கொள்ளுங்க. ஓர் நாடா ஒன்றில் பெல்ட், சரியான, ஓர் நாடா ஒன்றில் ஒரு நாடா ஒன்றில் உருவில் காட்டப்பட்டவாறு, நாடா ஒன்றில் உருவில் காட்டப்பட்டவாறு ஏற்றங்கள் பதிக்கப்பட்டு
நாடா ஒன்றில் உருவில் காட்டப்பட்டவாறு ஏற்றங்கள் பதிக்கப்பட்டு வி கதியில் இயங்கச் செய்யப்படுகின்றது. வி கதியில் இயங்கச் செய்யப்படுகின்றது. ஏற்றங்கள் பதிக்கப்பட்டு வி கதியில் இயங்கச் செய்யப்படுகின்றது. இதன் போது உருவாகும் சராசரி மின்னோட்டம் யாது? இதன் போது உருவாகும் சராசரி மின்னோட்டம் யாது? சரியா? இந்த மாதிரி ஒரு பெல்ட், அந்த பெல்ட்ல ஏற்றங்கள் பதிக்கப்பட்டிருக்குதா. இந்த பெல்ட் வந்துட்டு விங்கிற வேகத்தோட இயங்க செய்யப்படக்குள்ள இந்த ஏற்றங்கள் இந்த நகர்வால உருவாகிற சராசரியான கரண்ட் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறேன்னு சில பேருக்கு யோசனை அறிக்கலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, யோசிங்க யோசிங்க. மின்னோட்டம்டா என்ன? அப்ப அந்த மின்னோட்டம் இங்க ஏற்றம் அசைவுக்குள்ள எப்படி அதை கனெக்ட் பண்ணலாம்? பாப்பமே. மறுபடியும் சொல்றேன், மின்னோட்டம்னா ஓரலகு நேரத்துல பாயிர ஏற்றம். ஒரு இடத்தை ஒரு செகண்ட்ல கடக்கிற ஏற்றத்தின் அளவுதான் கரண்ட். பாய்ந்த ஏற்றத்தை அதுக்கடுத்த நேரத்தால பிரிச்சா வாரதான் கரண்ட். சரியான விடைகள் வருவது. சில பேர் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும், கவனமா யோசிக்கணும். எஸ், ஓகே. சில பேர் நல்லாவே அழகா விட எடுத்திருக்கிறீங்க. பாருங்க, மின்னோட்டம் அப்படின்னா நாம் என்ன சொன்னோம்? மின்னோட்டம்ங்கிறது ஓர் அலகு நேரத்துல பாயிர ஏற்றம் I சமன் கியூவிங்கில் T அப்படின்னு சொன்னோம். இப்ப நான் இந்த பெல்ட்ல சரியா, உதாரணமா இந்த இடத்தை எடுக்கிறேன். இந்த இடத்துல கியூ ஏற்றம் கடந்து முடியுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்தை கியூங்கிற ஏற்றம் கடந்து முடிஞ்சிட்டு. இப்ப நீங்க சொல்லுங்க, அப்போ இந்த இடத்துக்கு அடுத்த ஒரு கியூங்கிற ஏற்றம் எவ்வளவு நேரத்துல கடக்கும்?
இந்த இடத்துல இந்த கியூங்கிற ஏற்றம் கடந்துட்டு அடுத்த கியூங்கிற ஏற்றம் இந்த இடத்தை எவ்வளவு நேரத்துல கடக்கும்? எவ்வளவு நேரத்துல கடக்கும்? இந்த இடத்துல இந்த கியூ ஏற்றம் இருக்குதா, இந்த இடத்துக்கு இந்த கியூ ஏற்றம் வாரத்துக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? ரொம்ப சிம்பிள். இவர் வேகம் v. சோ இந்த ஏற்றம் இங்கிருந்து இங்க வருவதென்றால், இந்த இடத்துக்கு இந்த ஏற்றம் வருவதென்றால் இது அடைய வேண்டிய இடப்பெயர்ச்சி x. சோ அடைய வேண்டிய இடப்பெயர்ச்சி x, அவர் வேகம் v. இடப்பெயர்ச்சிய வேகத்தால பிரிச்சா நேரம் வரும். இடப்பெயர்ச்சிய வேகத்தால பிரிச்சா வரதா என்ன? நேரம். அப்ப யோசித்து பாருங்க, இந்த இடத்தை ஒரு கியூ ஏற்றம் கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரம், பாய்ந்த ஏற்றம் கியூவா இருந்தால் ஒரு கியூங்கிற ஏற்றம் இந்த இடத்தை கடந்து போறதுக்கு எடுக்கிற நேரம் எவ்வளவு வரைக்கும்? ஒவ்வொரு கியூ ஏற்றம் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு, அடுத்தடுத்த கியூ ஏற்றம் வாரத்துக்கு அசைய வேண்டிய இடப்பெயர்ச்சி எக்ஸ், ரைட்? அப்ப எக்ஸின் கீழ் வி, அதாவது இந்த வி மேலுக்கு வரும், கியூ வியின் கீழ் எக்ஸ் என்று வரும். இதுதான் இங்க உருவாகிற மின்னோட்டம். கியூ வியின் கீழ் எக்ஸ் ஆக இருக்கும். சொன்ன பாயிண்ட் விளங்கி நிக்க முதலாவது என்ன சொல்றோம்? சொல்லலாம். இப்ப இதை வச்சே செய்வோம். இந்த அறிவித்தாங்க, இந்த பெல்ட். இப்ப நான் இந்த பெல்ட் இருக்கிறேன், இந்த இடத்துல வச்சிருக்கிறேன். இந்த இடத்தை நீங்க டார்கெட் பண்ணுங்க. இந்த இடத்தை கடந்து போகுது, ஒரு கியூ ஏற்றம் கடந்துட்டா, ரைட்? அடுத்த கியூங்கிற ஏற்றம் கடக்குது. இப்படியே அடுத்த ரைட், அடுத்த கியூங்கிற ஏற்றம் இந்த கடக்குது, ரைட்? இப்ப இந்த கியூ ஏற்றம் கடந்துட்டா அடுத்த கியூங்கிற ஏற்றம் இப்படி கடக்கு. இப்படி ஒவ்வொரு செகண்டுக்கும் ஏற்றங்கள், அதாவது இந்த இடத்தை ஏற்றங்கள் இப்படி கடந்து போய்கிட்டே இருக்க போகுது. சரியா? இதுல ஒரு கியூங்கிற ஏற்றம் கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னா, இந்த கியூ கடந்து அடுத்த கியூ கடக்க எவ்வளவு டைம் எடுக்க போகுது? ஒரு கியூ ஏற்றம் கடக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இது அசைய வேண்டிய தூரம். இந்த ஏற்றம் இது வரைக்கும் வரணுமே, இது அசைய வேண்டிய தூரம் எக்ஸ். என்ன வேகத்தில் அசையுது? வி. அப்ப எக்ஸிங்கில் வி, அசைஞ்ச தூரம் எக்ஸ், வேகம் வி. அப்ப எக்ஸிங்கில் வி தான் இது ஒவ்வொரு ஏற்றமும் கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரம். அப்ப ஒவ்வொரு கியூவும் இதை விட்டு கடந்து போறதுக்கு எடுக்கிற நேரம் எக்ஸிங்கில் வி. அப்ப பாய்ந்த ஏற்றம் கியூ, அப்ப கியூ அதை எடுத்த நேரம் எக்ஸிங்கில் வி போட்டீங்கன்னா கியூ விங்கில் எக்ஸ். சரி, இப்ப ஒரு கேள்வி வரும், ஏன் நாம சராசரி மின்னோட்டம்னு சொன்னோம்? ஏன் உண்மையிலே வந்துட்டு சராசரி மின்னோட்டம்னு சொல்லணும்? அப்படித்தானே? என்ன காரணம்னா, பொதுவா நீங்க ஒரு வயர் எடுத்தீங்கன்னா, ஒரு கரண்ட் கம்பி எடுத்தீங்கன்னா, ஒரு சாமான் எடுப்போம். சரி, ஒரு வயர் எடுத்தீங்கன்னா, இப்ப இந்த வயர் எடுக்கிற ஒரு வயர் ஒன்றை காட்டுறேன். இந்த வயருக்குள்ளேயே பல லட்சக்கணக்கான இலத்திரன்கள் இருக்குண்டா. லட்சம் சொல்றது மில்லியன் கணக்கான இலத்திரன்கள் இந்த வயருக்குள்ள இருக்கும். சரியா? இப்ப நீங்க யோசித்து பாருங்க, இந்த வயருக்குள்ளால கரண்ட் ஓடுதுண்டா, இந்த வயருக்குள்ளால கரண்ட் ஓடுதுண்டா, இப்படி ஒரு வயர் இருக்குது. இந்த வயருக்குள்ள மில்லியன் கணக்கான இலத்திரங்கள் இருக்க போகுது. அதுலயும் சுயாதீன இலத்திரங்கள் அப்படி இருக்கு. இப்படி எக்கச்சக்கமான இலத்திரம் இப்படி இருக்க போகுதுடா. நாங்க இப்படிதான் கீறேன்டா, விளங்குதா? இப்படி மில்லியன் கணக்கில் இலத்திரம் இருக்க போகுது. சோ இந்த இலத்திரங்கள் அசையக்குள்ள நீங்க யோசித்து பாருங்க. நான் இந்த இடத்தை டார்கெட் பண்றேன், இந்த இடத்தை டார்கெட் பண்றேன். இப்ப இந்த இடத்தை டார்கெட் பண்றேன். இப்ப இந்த இந்த இலத்திரங்கள் அசையக்குள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கணமும் இந்த இடத்தை இலத்திரன்கள் கடந்து கொண்டுதான் இருக்க போகுது. ஒவ்வொரு கணமும் இந்த இடத்துல இலத்திரன் இருக்கும், இதை கடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு நேரமும் இலத்திரன் இந்த இடத்தை கடக்காம இருக்காது. ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த இலத்திரன் இந்த ஏற்றம் கடந்து கொஞ்ச நேரத்துக்கு அங்க ஏற்றமே இல்லையே உண்மையா. அதுக்கு பிறகு அடுத்த கியூங்கிற ஏற்றம் கடக்க போகுது.
அதுல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு இந்த இடத்துல யார் இருக்க மாட்டா. இப்ப இந்த பகுதி கடந்துட்டா, இந்த ஏற்றம் கடந்து உண்மையா கொஞ்ச நேரம் இந்த இடத்துல இப்ப ஏற்றம் இல்லையே, நான் அந்த பெண் வச்சிருக்கிற இடத்துல ஏற்றம் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் அடுத்த கியூங்கிற ஏற்றம் இதை கடக்க போகுது. அதுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகு ஏற்றம் இருக்காது கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கு பிறகுதான் அடுத்த கியூங்கிற ஏற்றம் கிடக்குது. அப்ப தொடர்ந்து அந்த இடத்துல ஏற்றம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கல. எங்க? இங்க. ஆனா நோமலா ஒரு வயர் எடுத்தீங்கன்னா, சாதாரண நம்ம யூஸ் பண்ற கரண்ட் எடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்திலையுமே இலத்தினை இருக்குண்டா, ஃபுல்லாவே அடுக்கி வச்ச மாதிரி இருக்க போகும். அப்ப ஒவ்வொரு கணமும் அடுத்தடுத்த இடத்துல இந்த இடத்தை கடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால இங்க தொடர்ந்து ஒரு மின்னோட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. ஏற்றம் கிடக்கும், கொஞ்ச நேரம் ஏற்றம் கிடக்காது, திருப்பி அடுத்த ஏற்றம் கிடக்கும்னா விட்டு விட்டு தான் உண்மையா ஏற்றம் கிடக்குது. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச கரண்ட் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு கண்டினியூவான கரண்ட் சொல்லலாம். அதனாலதான் அதை நம்ம சராசரி மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இங்க இலத்திரன்கள் சின்ன சின்ன ஏற்றங்கள் சின்ன சின்ன இடைவெளியில் இருக்கு. சொல்ல போய் விளங்குதா ஏன் சராசரியை யூஸ் பண்ணினோம்? அது பின்னுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் சொன்ன போய் விளங்கி நிற்கிறேன். சாதாரணமா ஒரு வயர்ல கரண்ட் எப்படி ஓடுங்கிறதுக்கு இதுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுங்கன்னா சரி. இப்ப வயர்ல என்ன செய்யும், ஃபுல்லாவே அடுக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அப்ப ஒவ்வொரு கணமும் ஏற்றம் அசைஞ்சு கொண்டே இருக்கும். அதனால இதை நாம பொதுவா இங்க நாம சராசரிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம், நார்மலாவே மின்னோட்டம்னு சொல்றோம். ஆனா இங்க அப்படி இல்லை, ஒவ்வொரு ஏற்றம் கடந்து கொஞ்ச நேரம் கடக்காம இருக்கும், அது சராசரின்னு சொல்றோம். ஓகே. இதுதானே ஓகே. இதுல தொடர்ச்சி நம்ம அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு டாபிக், ஒரு ஏற்றம் வட்டப்பாதையில இயங்கினா எப்படி மின்னோட்டம் உருவாகும். அதுக்கு பிறகு ஏற்றங்களோட வேகத்தையும் மின்னோட்டத்தையும் தொடர்படுத்துற ஒரு சமன்பாடு. அதே போல மின்னோட்ட அடர்த்தி. இந்த மாதிரி மின்னோட்டத்தை வச்சு இன்னும் 2-3 விஷயங்களை பேசி போட்டு அதுக்கு அடுத்ததாக நாம் என்ன செய்வோம்னா தடை அப்படிங்கிற ஒரு விடயத்தை பேசுவோம், வோல்டேஜ் ஒரு விடயத்தை பேசுவோம். அதுக்கு பிறகு கடத்திகள் சம்பந்தமாக இப்படி எலக்ட்ரிசிட்டியில சில பகுதி வந்துட்டு சும்மா மேலோட்டமான சின்ன சின்ன தியரிகளாக சின்ன சின்ன டாபிக்கா இருக்கு. இப்படி ஒரு ஆரம்ப சில கிளாஸுகள் போனதுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம்னா எலக்ட்ரிக் சர்க்யூட் மின் சுற்று அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஆரம்பிப்போம். அதுக்கு பிறகு கிளாஸ் எலக்ட்ரிசிட்டிங்கிற டாபிக் வந்துக்கிட்டு வேற ஒரு கட்டத்துக்குள்ள போயிடும், வேற ஒரு லெவலுக்குள்ள போயிடும் சொல்லலாம். சரிண்ணே? அப்ப ஆரம்ப கிளாஸ்கள் வந்துட்டு சின்ன சின்ன டாபிக்கா இருக்கும். ரைட். அடுத்த கிளாஸ் வந்துட்டு இதை விட கொஞ்சம் வேகமா போகும். மின்னோட்டம் தான் நான் சும்மா இன்றைக்கு கிளாஸ்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி ஒரு நார்மலா சொல்லி இருக்கிறேன். ரைட். அடுத்தடுத்த டாபிக்களை வேகமா பார்த்து கொண்டு போவோம். சரியானே? ஓகே. ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும்.